ஓகே, சரிதா? ஆ ஆ எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. மேக்ஸ் நல்லா தெரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதுல என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான். நம்பர்ஸ் என்ன, பிளேஸ் வேல்யூ என்ன, சக்சஸர், ப்ரிடெசர், சரிங்களா? அப்ப என்னன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூமரேஷனா இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு 317, 346, 835 இதெல்லாமே, சரிங்களா? ஸோ இது வந்து எது வரைக்கும் அப் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். a number which is larger than all other number is infinitive, சரிங்களா? ஒரு எண் வந்து எல்லா எண்களையும் மிகப்பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி தான், சரிங்களா? இதுவும் கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் அன் அப்டாக்ட் கான்செப்ட், சரிங்களா? அப்டாக்ட்னா வந்து அந்த ஒரு அடிப்படையான கான்செப்ட் மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நியூமரேஷன்ல பாத்தீங்கன்னா ஹிந்து அரபிக் சிஸ்டம் இருக்கு, ரோமன் சிஸ்டம் இருக்கு, சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹிந்து அரபிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ் இருக்கும், சரிங்களா? 0 to 9, சரிங்களா? பிளேஸ் வேல்யூ பிளேஸ் a key role, சரிங்களா? எந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத வந்து கீயா வந்து அது இருக்கும். அதை பார்த்துதான் நம்ம வந்து கணக்கீடு பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3, 845, 7326, இந்த எந்த பிளேஸ்ல எந்த நம்பர் இருக்கு அந்த நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து 235 இல்ல பெரிய நம்பர் 5ஆம் நம்பர் தான். ஆனா வந்து மொத்தமா பார்க்கும்போது 200, 2க்கு தானே, 200க்கு தானே பெருசா இருக்கும். 5 வந்து 10, 3 வந்து 1, சரிங்களா? அப்போ வந்து 2க்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கும், ஈவன் தோ அது வந்து கம்மியா இருந்தாலுமே, சரிங்களா? அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதே ரோமன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னது, சிம்பிள்ஸ் தான், சரிங்களா? IVXL அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ் தான் போகும். ஃபார்ம் பை கம்பைனிங் சிம்பிள்ஸ், சரிங்களா? கம்பைன் பண்ணி இது பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி. ஓகேவா? புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ பாருங்க, என்னமா எல்லாம் அது தனியா போகுமா உங்களுக்கு? லேக்ஸ் அந்த மாதிரி வரும். ஆமா, இது 25 அது தாண்டி வரும் உங்களுக்கு. அது 40, அது 40 வராது, 100 மேபி தாண்டி போகலாம். ஸ்கூல்லயும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, 99 வரைக்கும் போகும். அதுக்கு மேல வந்து நிறைய வேற மாதிரி சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து இந்தியன் சிஸ்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ எடுத்துட்டீங்க 23, 28546437 பாத்தீங்கன்னா இது க்ளோஸ்ல வரைக்கும் இது பண்ணலாம், சரிங்களா? ஸோ 437 வந்து ஒன்ஸ் பீரியட் பிரிச்சோம் அப்படி சொன்னா, சரிங்களா? அப்போ வந்து 1000 பீரியட்ங்கிறது 46, ரெண்டு ரெண்டா பிரிப்பாங்கல்ல, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம் நம்ம, சரிங்களா? லேக்ஸ் பீரியட் 85, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், மூணா சேர்த்திக்குவோம், சரிங்களா? 232 crores, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், புரிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3, அப்போ 232 crores, 85 lakhs, 46,437. ஓகேவா? ஃப்ரம் ரைட் சைட் டு ஃப்ரம் ரைட் சைட் ஃபாலோ 322, அதான் சொன்னது. ரைட்ல இருந்து 322 இது பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? ரைட் சைடுனா இந்த கை 430, ஃபர்ஸ்ட் 3 பிரிப்பாங்க, அப்புறம் 2, அப்புறம் 2, அப்புறம் 3 பிரிக்கிறாங்க, சரிங்களா? 100 crores இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒன் அரப் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம் உங்களுக்கு, பேசிக்கா கேட்கணும் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் என்சிஆர்டி பேசிக் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும், ஓகேவா? அப்புறம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவோம், இதுல எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா பொதுவானது இங்க வந்து 3 3 பிரிக்கலாம், சரிங்களா? சரிங்களா, 3 3 பிரிப்பாங்க, சரிங்களா? இது 3 3 3, சரிங்களா? 2 பில்லியன், 328 மில்லியன், 546,437 ஒன்ஸ், சரிங்களா? 1 பில்லியன்ங்கிறது 100 crore, 1 மில்லியன்ங்கிறது 10 lakhs, 10 lakh equal to 1 million, ஓகேவா? 100 crores equal to 1 billion. அதுக்கப்புறம் ட்ரில்லியன். ஓகே, இந்தியாவோட பொருளாதாரத்து ஜிடிபி எவ்வளவு இருக்கு இப்போ, எவ்வளவு ட்ரில்லியன் இருக்கு இந்தியாவோட பொருளாதாரம், எவ்வளவு எவ்வளவு மொத்தமா இருக்கு, ட்ரில்லியன் தான், எவ்வளவு ட்ரில்லியன் பொருளாதாரம்? முன்னாடி இப்போ நம்ம 5க்கு எய்ம் பண்ணியிருக்கோம், 3.5 4லயோ நிக்கிறோம் இப்போ, சரிங்களா?
பொருளாதாரத்துல. ஓகேவா? தெரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? பாருங்க. லுக் அட் த நம்பர்ஸ் 4326. சரிங்களா? இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 6 into 1 place value increase 10 times when we go from right to left. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகும்போது 10 மடங்கு அதிகரிக்கும். ஆமா 10 மடங்கு ஒன்ஸ் 10 மடங்கு 10 மடங்கு அதிகரிக்கும். சரிங்களா? 6 2 into 10 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு. புரிஞ்சுங்களா? ஹென்ஸ் 4326 கம்பேக்ட் ஃபார்ம். இதோட கம்பேக்ட் ஃபார்ம் தான் இது. 4 into 1000 3 into 100 2 into 10 6 into 1. சரிங்களா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ பேசிக் தான். இருந்தாலும் நம்ம இப்ப இருந்தே கொஞ்சம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அப்போ எக்ஸாம் டைம்ல வந்து திடீர்னு சின்ன தப்புனாலும் 1 மார்க் போச்சு நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? பாருங்க. இதை திரும்பி பாருங்க. ஸோ இது வந்து என்ன செய்வாங்க, ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ 2 இருக்கு. ஃபேஸ்னா வந்து அது அதோட வேல்யூ என்ன? சரிங்களா? ஃபேஸ் வேல்யூ முக ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3. சரிங்களா? இதோட ஃபேஸ் வேல்யூ 3. இதோட பிளேஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது 300 100ல இருக்கா, அதனால 3 into 100 300. ஓகேவா? இப்போ இது சொல்லுங்க. 7 வந்து பிளேஸ் வேல்யூ என்ன? 700. இதுல 3க்கு 1000. சரிங்களா? இதே ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொன்னா 7க்கு வந்து 7 தான், 3க்கு 3 தான். சரிங்களா? ஃபேஸ் வேல்யூனா அது அது அதோட இது நம்பருக்கு என்ன வேல்யூ? 4. ஆமா, அது சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்குது. 4ன்னு எடுத்துக்கங்க. 4ஓட ஃபேஸ் வேல்யூ 4 தான். 4ஓட பிளேஸ் வேல்யூ 4000. புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென். சரிங்களா? ஸோ கிரேட்டர் தென் வந்து வாய் பொளந்து பார்க்குறோம்னு சொல்லுவாங்கல்ல. அது அப்ப அந்த வாய் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அது வந்து கிரேட்டர்ன்னு நினைச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் லெஸ் தென். சரிங்களா? ஸோ 5 டிஜிட் 4 டிஜிட்னா 5 டிஜிட் தான் பெருசு. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ வந்து ஈஸியாவே நம்ம இது பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா ரெண்டுமே 4 டிஜிட் 4 டிஜிட்டுங்கும் போது நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ எது இந்த கடைசி இது வேல்யூ பார்த்தா போதும் உங்களுக்கு. சரிங்களா? லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கடைசி வேல்யூ பார்த்தா போதும். 4ஆ 3ஆ எது பெருசு? இதுதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? லெஸ்ஸர் தென் அப்படி சொன்னா சின்னது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 0 at the beginning of the number has got no value. நீங்க முன்னாடி 0 போட்டா அதுக்கு வேல்யூவே இல்லை. பின்னாடி 0 போட்டா தான் வேல்யூ. சரிங்களா? இப்படி எழுதக்கூடாது, இப்படிதான் எழுதணும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் அப்படி சொன்னா சின்னதுல இருந்து பெருசு. சரிங்களா? டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னது. ஓகேவா? நம்பர் வித் மோர் டிஜிட் ஆல்வேஸ் கிரேட்டர். சரிங்களா? அதிகமா நம்பர் இருந்துச்சுன்னா எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். when the both numbers are equal digit we have to look at the place from the left side. லெஃப்ட் சைடுல இருந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? எந்த இது வந்து கரெக்டா இருக்கு, அதிகமா இருக்குங்கிறது. சரிங்களா? ஸோ சக்சஸர் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் நம்பர்னு அர்த்தம். ப்ரெடெசர் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் நம்பர்னு அர்த்தம். ஹிஸ்டரியிலையும் சொல்லலாம். சரிங்களா? அக்பருக்கு ப்ரெடெசர் யாரு? அக்பரோட ப்ரெடெசர் முன்னாடி யாரு? அக்பருக்கு முன்னாடி ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு சக்சஸர் அக்பர். அக்பரோட சக்சஸர் அக்பருக்கு அப்புறம் வந்தவரு ஜஹாங்கீரா. ஜஹாங்கீர். அப்ப ஷாஜஹான் வந்து சன். சரிங்களா? சரிங்களா? எங்க படிச்சாலுமே வந்து பேர் கனெக்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணும், ரிவிஷன் பண்ற மாதிரி. 999ஓட நெக்ஸ்ட் நம்பர் தான் சக்சஸர் தான் 1000. 9999 சக்சஸர் வந்து என்னது 10,000. ப்ரீவியஸ் இது. சரிங்களா? அதே மாதிரி வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர்? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? வாட் இஸ் த சக்சஸர் டு லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர்? வாட் இஸ் த ப்ரெடெசர் டு ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? இதெல்லாம் பாத்துக்கங்க.
சரிங்களா? நீங்க எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. இது நான் பார்த்தது தான் அது. ஒண்ணு பிளஸ் பண்ணி ஒண்ணு மைனஸ் பண்ணா அப்படின்னா இது கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? சம் டிஜிட் ஆர் கிவன் ஹவு டு ஃபார்ம் த ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் நம்பர். இந்த டிஜிட் வச்சுட்டு எப்படி ஸ்மாலும் லார்ஜஸ்ட் நம்ம உருவாக்கலாம். சரிங்களா? லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுலேயே பெருசு என்ன 8. சரிங்களா? அதுக்கப்புறம் 3, 2, 0 இப்படின்னா லார்ஜஸ்ட் இதாயிடும். இதே ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஆரம்பிக்கணும். 0 வச்சு ஆரம்பிக்க கூடாது. புரிஞ்சுங்களா? 0 வச்சா வேல்யூ இல்லை. ஸோ அப்போ இருக்கிறதுலே சின்னது 2, அதுக்கப்புறம் 0 போட்டுக்குங்க. அப்புறம் 3, அப்புறம் 8. அப்பதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரியேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இங்கே இது லார்ஜஸ்ட்னா 9, 6, 2, 0, 0. ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னா 2, 0, 0, 6, 9. ஓகேவா? 0 at the beginning of the number has got no value, hence it taken as the second digit. இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாடல் ஓகேவா? டவுட் இல்லைல்ல? இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது ஒரு தடவை முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. சரி சார், பேஸ் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ஆர்டர், ஈவன் நம்பர் இதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். 100 minus 50 equal to 50. சரிங்களா? Infinity itself an abstract quantity undefined is larger than all other number. இதுக்குள்ளே பெரிய நம்பர் ஆப்ஷன் கொடுத்து எவ்வளோ கோடி நம்பர் கொடுத்தாலுமே வந்து ஒரு ஆப்ஷன் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா அதான் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? Similarly, largest number is undefined, hence sometimes referred as the infinitive. சரிங்களா? So largest natural number கேட்டாங்கன்னா cannot be visual, undefined, cannot be defined இதுன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? largest natural number. அடுத்து பாருங்க. அடுத்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0ல இருந்து சேர்த்து வரணும். ஹோல் 0. சரிங்களா? இப்போ ஹோல்லே வந்து ஒரு 0 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 0ல இருந்து எடுக்கணும்னு சொல்லணும். நேச்சுரல்னா 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. சரிங்களா? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஸோ ஹோல் நம்பர்னா 0 டு இன்ஃபினிட்டிவ். நேச்சுரல்னா 1 டு இன்ஃபினிட்டிவ். இதுவும் அதே மாதிரி தான். ஓவரால் த லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் அன்டிஃபைன்ட், cannot be visualized. ரெண்டுத்துக்குமே இன்ஃபினிட்டி தான் வரும். ஓகேவா? அடுத்து இன்டீஜர். இன்டீஜர்னா மைனஸ் இதுல இருந்து வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? இதுலயும் வந்து லார்ஜஸ்ட் ஓவரால் லார்ஜஸ்ட் இன்டீஜர்னா நாட் பி விஷுவலைஸ் ஆர் இன்ஃபினிட்டி. புரிஞ்சுங்களா? இன்டீஜர்னா மைனஸ் டு பிளஸ். பாருங்க, ஹவு டு டிஃபரன்ஷியேட் பாசிட்டிவ் நம்பர் ஃப்ரம் நெகட்டிவ் நம்பர்ஸ். மலை இருக்கு,
பிளஸ் 230னா ஹைட்டு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து -330ல பாண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். பாண்ட்னா குட்டை மாதிரி. சரிங்களா? இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணுவோம். மைனஸ் எப்படி எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்துக்கணும். உயரத்தை சொல்றதுக்கு பிளஸ், ஆழத்தை சொல்றதுக்கு மைனஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஹவு டு டிஃபரன்ஷியேட் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்? டெபாசிட் லான்ஸ் வச்சுக்கலாம். டெபாசிட்னா 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றது, முதலீடு பண்றது. அப்புறம் என்னது? பாரோவர்னா கடன் வாங்குறது. மைனஸ் மைனஸ் வைக்கலாம், -10,000. அதே மாதிரி டெம்பரேச்சர், போபால்ல +10°C, ஸ்ரீநகர்ல -10°C. அப்ப என்னது? உறைநிலை. சரிங்களா? வெப்பம். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஸ்கேல் இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து டைரக்ஷனை குறிக்கலாம். சரிங்களா? ஸோ பிளேஸ்ல இருந்து வெஸ்ட் போச்சு அப்படின்னா மைனஸ், ஈஸ்ட் போச்சுன்னா பிளஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா ஒரு 1 விட்டு 1 அப்படின்னு சொல்லலாமா? 3, 257, 329, 11. நம்பர் விச் எண்ட் வித் 1, 3, 5, 7, 9. இதெல்லாம் வந்து ஆட் நம்பர். when we divide by 2, remainder will be 1. சரிங்களா? 2ஆல் வகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ரிமைண்டர் வந்து 1ஆ வரணும். இதெல்லாம் வந்து ரூல்ஸ். சரிங்களா? நாளைக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க வந்து ஆடா ஈவனா கண்டுபிடிக்கும் போது இப்படி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ரிமைண்டர் 1 தருது, அப்போ கீழே இருக்கிற என்ன இது வந்து இதுக்கு உண்டான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அதுல வந்து ஆர்டர் இருக்கலாம், ஈவனும் இருக்கலாம். ஸோ நீங்க ஆர்டர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு விளையாடுவாங்க. அடுத்து ஈவன் நம்பர் 12, 16, 2, 44, 5, 6, 3, 0. Numbers which end with 2, 4, 6, 8, 0. When we divide by 2, remainder will be 0. 0 தான் இருக்கும், remainder will be. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இட் இஸ் த நம்பர் விச் டினோட்ஸ் குவான்டிட்டி லைக் 110. எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கார்டினல் நம்பர் சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சது கார்டினல் நம்பர்னு சொல்லுவாங்க. 10 கார்ஸ் மொத்தமா சொல்றது. அடுத்து ஆர்டினல் நம்பர்னா எத்தனாவது பொசிஷன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ரன்னிங் ரேஸ், கார் ரேஸ், கியூல நிக்கிறது, எல்லாத்துக்கும் ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து நாமினல் நம்பர்ஸ். இட் இஸ் ஒன்லி டு ஐடென்டிஃபை சம்திங் சச் அஸ் பிளே நம்பர்ஸ், பிளேயர் நம்பர்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் போடுறாங்கல்ல, இது ஐடென்டிஃபை வந்து நாமினல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சும்மா வெறுமனைக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காக கொடுக்கக்கூடியது நாமினல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கார்டினல் நம்பர்னா மொத்த குவான்டிட்டியை குறிக்கக்கூடியது. ஆர்டினல்னா வந்து அந்த பிளேசஸ், பொசிஷன்ஸை குறிக்கக்கூடியது. நாமினல் நம்பர்னா வெறுமனத்துக்கு வந்து அந்த ஒரு இதை குறிக்கக்கூடியது, அடையாளத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ். இதை கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? எப்படி ரவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? மொத்தமா. சரிங்களா? ஸோ லெட் அஸ் டேக் த நம்பர் ஆஃப் 34,573. சரிங்களா? 34,573. இது வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? ஆமா ஆமா, அந்த மாதிரி போடணும். சரிங்களா? பாருங்க, இப்போ இங்க என்ன இருக்கு? கீழே இருக்கா? அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? +0 போட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க 5க்கு மேல இருக்கா? +1 போட்டிருக்காங்க இங்க.
அப்போ 6 ஆயிடுது. சரிங்களா? 100ஸ்ல இருக்கு உங்களுக்கு அடுத்ததுல. இங்க சேஞ்ச் ஆகுது. இங்க பாருங்க. நியரஸ்ட் 1000 அப்படின்னு சொன்னா இங்க ரவுண்டா சில்லறை நம்ம பண்ணுவோம்ல, முழுசா பேசுவோம்ல அந்த மாதிரி. சரிங்களா? டென்ஸ் ரவுண்ட் பண்ணா 5 3 4 5 7 0. சரிங்களா? இப்போ நியரஸ்ட் 100 அப்படின்னு சொன்னா இங்க 500 600 500 600. ஏன்னா 5 தாண்டிடுச்சு ஒண்ணு, அதனால 6 போட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா? நியரஸ்ட் 1000 அப்படின்னு சொன்னா 1000 இடத்த பார்க்கணும். இது என்ன இருக்கு உங்களுக்கு 5 இருக்கா? 5க்கு வந்து அதே உங்களுக்கு 5 + 1 5 இருந்தாலுமே +1 போடணும். அப்போ 34 + 1 35 35,000. அப்போ இங்க வந்து என்னது, இங்க வந்து 5 கம்மியா தான் இருக்கு 4, அதனால 0 சேர்த்திக்கிறோம். ஸோ 5 இல்ல 5க்கு அபோவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா +1. சரிங்களா? 4 கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல 4 கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைனஸ் உங்களுக்கு. சரிங்களா? +0 சேர்த்திக்கலாம். 0 போட்டு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அதுதான் இது பாருங்க. 4 0 1 2 3 4 4 டிஜிட் மோர் தேன் 5 டுவார்ட்ஸ் த ரைட் சைட் வி டிஸ்கார்ட் விட்டுறணும். டிஸ்கார்ட் விட்டுருவோம். 4 5 6 7 8 4 டிஜிட் மோர் தென் 5, இது லெஸ் தென், சாரி லெஸ் தென் 5னா டிஸ்கார்ட் அப்படியே விட்டுறலாம். 0 போட்டு விட்டுறலாம். சரிங்களா? இங்கே மோர் தென் 5 ஈக்குவல் ஒரு மோர் தென், இது போட்டா ஈக்குவல் ஒரு மோர் தென். சரிங்களா? ஆமா. டுவார்ட்ஸ் த ரைட் சைட் வி ஆட் 1 டு தி பிளேஸ் ஆஃப் டு பி ரவுண்ட் ஆஃப். சரிங்களா? அந்த பிளேஸ்க்கு 1 ஆட் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். புரிஞ்சா? ஓகேவா? பாருங்க. 1 equal to 1 into 1. Number 1 is unique and separate category வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 11 13 25 29 ஆல் 1 கேட்டகரி. 11 13 23 29 எல்லாமே into 1 தான். வேற எதனாலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வகுக்கவும் முடியாது, இதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? டிவைடும் பண்ண முடியாது. மிச்சதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் 8 24 36 ஆர் another category. 8 into 1 4 into 2 24 24 into 1 12 into 2 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிக்கலாம். இங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, 1 into 1 தான். ஆனா இங்க வந்து ஒன்னால மட்டுமே பண்ண முடியும், இதை வகுக்க முடியும். இங்க மற்ற நம்பர்ஸ் வச்சு வகுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் தான் இருக்கு உங்களுக்கு. அதனால கொஞ்சம் இன்டெப்தா போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. அடுத்தது ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ், பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ். சரிங்களா? இதை பத்தி தான் லாஸ்டா சொன்னது. சரிங்களா? கேட்டகரிஸா இருக்கா, இதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. சரிங்களா? லுக் அட் த ஃபாலோயிங். 4 into 9 36, 13 into 1 13, 18 into 2 36, 2 into 7 14, 7 into 1 7. இதுல வந்து ஃபேக்டர்ஸ்னா இது ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க, இது மல்டிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்களா? அந்த எதனால வகுக்கப்படுதோ அது. சரிங்களா? ஃபேக்டர்ஸ். ரிசல்ட் வந்து மல்டிபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ 36 வந்து ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 4 into 9, ஃபேக்டர் ஆஃப் 36, ஃபேக்டர் ஆஃப் 36 9, மல்டிபிள் ஆஃப் 4 சொல்லலாம். இதை 36 மல்டிபிள் ஆஃப் 9 வந்து 36 சொல்லலாம். சரிங்களா? 9 மடங்குகள். சரிங்களா? சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? பகா காரணின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ்னா காரணிகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழ்ல. ஃபேக்டர்ஸ்க்கு காரணிகள் தானே தமிழ்ல. தெரியாது தமிழ்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பேன், நான் படிச்சிருக்கேன் தமிழ். ஓகே பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 வந்து 4, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36 9, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 36 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்னு சொல்லலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 36ன்னு சொல்லலாம். சரிங்களா? எதால பெருக்கிறோமோ அது ஃபேக்டர், ஆன்சர் வந்து மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கேஸ் 1 ஃபேக்டர்ஸ். லுக் அட் how 24 can be written. 24 எப்படி எழுதலாம்? 24 into 1, 24 வந்து 12 into 2, 24 வந்து 8 into 3, 24 6 into 4. டோட்டல் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு?
8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஹென்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 26 ஆர் இதெல்லாமே. டோட்டல் வந்து 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் புதுசா படிக்கிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் டீச் பண்ணிருக்க மாட்டாங்க. அது என்ன டீச் பண்ணாலும் நமக்கு மறந்து போயிருக்கும். அது 36 எப்படி பிரிக்கலாம் உங்களுக்கு? இந்த மாதிரி பிரிக்கலாம் உங்களுக்கு. அப்போ ஃபேக்டர்ஸ்க்கு வந்து 9 இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 9 எண்களை வந்து பெருக்கி நம்ம என்ன செய்யலாம்? 36 கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க. இதுக்கு 13க்கு வந்து 2 தான். 1 13 தான். ஃபேக்டர்ஸ் 2. 29 வந்து 29 into 1. 1 to 29. 2 ஃபேக்டர்ஸ் தான். 1க்கு வந்து என்னமா? சொல்றேன். பின்னாடி சொல்றேன். 1 ஆஃப் போலாம். அடுத்து ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இப்போ 1 into 1க்கு 2ன்னு சொல்லவே கூடாது. 1 ஒன்லி தான். இதுதான் இங்க ட்விஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? 1 into 1க்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே நம்பர் தான் இருக்கு. இன்னொரு நம்பர் இல்ல. அதனால ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 1. எல்லாமே. Hence 3 point is evident. The least factor is 1. இருக்கிறதுலே கம்மி வந்து ஃபேக்டர் வந்து 1. The highest factor is that number itself. சரிங்களா? சோ இங்க 24க்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் தான் 24 தான் ஹையஸ்ட் ஃபேக்டரா இருக்கும். புரிஞ்சுங்களா? இங்க 13னா 13 தான் ஹையஸ்ட் ஃபேக்டரா இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபினிட். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி சொல்ல முடியாது. சரி முடிவரக்கூடியதுதான். சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க. 24 got 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 36க்கு வந்து 9 ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ 24 36 ஆர் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கேஸ் 2 பாத்தீங்கன்னா 13 got 2 factors, 29 got 2 factors. அப்போ 13 29 are prime numbers. Prime numbers என்னன்னு பின்னாடி நான் சொல்றேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. One has got only one factor. One is neither prime nor composite. அதுவும் இல்ல இதுவும் இல்ல. புரிஞ்சுங்களா? 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் பாருங்க. One is neither prime nor composite. சரிங்களா? மிச்சம் எல்லாம் வந்து ஒன்னு பிரைமா இருக்கும், ஒன்னு வந்து காம்போசிட்டா இருக்கும். ஸோ prime and composite numbers. Prime numbers பாத்தீங்கன்னா 2 2 into 1, 3 3 into 1, ரெண்டே இருக்கிற மாதிரி. புரிஞ்சுங்களா? காம்போசிட் நம்பர்னா 1க்கு 2க்கு மேல 2க்கு மேல 2 into 3 6 into 1 4 into 2 8 into 1 3 into 3 9 into 1 இதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். மல்டிபிள்ஸ் ஆன்சரை வந்து ஆன்சர் மல்டிபிள்ஸ், சம் கொஸ்டின் வந்து ஃபேக்டர்ஸா வச்சுக்கணும். ஆன்சர் வந்து அது மல்டிபிள்ஸ், கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். ஹென்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஆர் இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 ஆர் இன்ஃபினிட்டி வரை போகுது. ஸோ இப்போ வந்து இந்த 3 இடம். the least multiple is that number itself. மல்டிபிள்ஸ்ல வந்து அந்த நம்பர் தான் வந்து லீஸ்ட். இங்க என்ன பார்த்தோமோ ஃபேக்டர்ஸ் பார்த்தோமா, லீஸ்ட் ஃபேக்டர் 1. ஆனா இங்க வந்து எந்த நம்பரோ அதான். ஃபேக்டருக்கு வேற மல்டிபிள்ஸ்க்கு வேற. சரிங்களா? ஃபேக்டர்ங்கிறது கொஸ்டின், மல்டிபிள்ஸ்னா ஆன்சர். அந்த மாதிரி வச்சுக்கணும். The highest multiple is infinitive, undefined. Number of multiples are infinitive. இதெல்லாம் முக்கியம். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இது ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா மோர் அண்ட் ஃபேக்டர்ஸ், மோர் அண்ட் மல்டிபிள்ஸ், ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன, ஆல்டர்னேட் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? நேச்சுரல் நம்பர் பார்த்துருக்கோம்.
1 to infinitive, ஹோல் நம்பர்னா 0 இருக்கு, அதனால 0 to infinitive, இன்டிஜர்னா மைனஸ் டு பிளஸ், மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்டிஜர். ஆட் நம்பர் தான் இந்த மாதிரி இருக்கிறது. சரிங்களா, ஈவன் நம்பர்னா உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும், இங்க ஆட்ல வந்து 1 கிடைக்கும் உங்களுக்கு வகுத்தா. ஸோ ஃபேக்டர்ஸ் கொஸ்டின், மல்டிபிள்ஸ் ஆன்சரு. பிரைம் நம்பர்ஸ் வந்து ரெட் கலர். சரிங்களா, இது மக்கப் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். பிரைம் நம்பர்ஸ் என்ன? இப்போ 2, 3, 5, 11, 13 பார்த்தா இது பிரைம் நம்பர் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மிச்சதெல்லாம் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை. பிரைம் நம்பர் எல்லாம் போக இருக்கிறது காம்போசிட் நம்பர். ஒன்னு வந்து நெய்தர் காம்போசிட் நார் இது பிரைம். சரிங்களா, ஸோ லீஸ்ட் ஃபேக்டர் 1. சரிங்களா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 வந்து 1, 12. சரிங்களா, the highest factor is that number itself 12. total numbers factors are fixed. மல்டிபிள்ஸ்னா லீஸ்ட் மல்டிபிள் இஸ் தட் நம்பர் இட் செல்ஃப். 7ஓட மல்டிபிள்ஸ் 7 தான் லீஸ்ட். ஹையஸ்ட் வந்து இன்ஃபினிட்டியா வரும், என்ன வேணா இருக்கலாம். டோட்டல் நம்பர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஃபார் எனி நம்பர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். சரிங்களா, இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் போகும். ஓகேவா? பாருங்க, ஃபேக்டர்ஸ். காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் 2 or more numbers are required to be found out sometimes. சரிங்களா, இப்போ வந்து சின்னது பெருசு காமன் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்சிஎம் ஹெச்சிஎம் எல்லாம் வருது. இதுதான் பேஸ். எல்சிஎம் ஹெச்சிஎம்க்குலாம் இதுதான் பேஸ். லீஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் த 2 or more numbers will always be 1. சரிங்களா, 2 அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுல சின்னது பாத்தீங்கன்னா எல்சிஎஃப் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். எல்சிஎஃப் சொல்லுவாங்க. ஹையஸ்ட் அமௌங் த காமன் ஃபேக்டர் ஹேஸ் கான் ஹெச்சிஎம். ஹெச்சிஎஃப் எல்சிஎம். ஆமா, எல்சிஎம் சொல்லுவாங்க. மல்டிபிள்ஸ் எம் தான் மல்டிபிள்ஸ், எஃப் வந்து தான் ஃபேக்டர்ஸ். எல்சிஎஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, ஹென்ஸ் ஹெச்சிஎஃப் காட் மோர் ரிலவன்ஸ். சரிங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 1, 2, 4, 8. இது வந்து சின்னது பாத்தீங்கன்னா 1, ஹையஸ்ட் வந்து 8. சரிங்களா, 8ஓட எல்சிஎஃப் என்ன அப்படின்னா 1, 8ஓட ஹெச்சிஎஃப் 8. ஓகேவா, 2 into 4 மல்டிபிள்ஸ் இங்க இப்படிதான் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் பாத்துக்கலாம், இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி மல்டிபிள்ஸ். சரிங்களா, காமன் மல்டிபிள்ஸ் 2 or more numbers found out sometimes. ஹையஸ்ட் மல்டிபிள்ஸ் பாத்தீங்கன்னா 2 or more numbers no relevance இருக்கு. லீஸ்ட் among the common multiples வந்து got significance. எல்சிஎம் தான் இங்க வரும். ஹெச்சிஎஃப் 2 தான் உங்களுக்கு. சரிங்களா, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 2 தான் முக்கியம். புரிஞ்சுங்க, இதை வச்சுதான் கணக்கெல்லாம் வரும். சரிங்களா, பாருங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. 1ஓடதுக்கு 1 ஃபேக்டர்ஸ். இது பாருங்க, இது பாருங்க இன்ஃபினிட்டிவ்ஸ். மல்டிபிள்னாலே இன்ஃபினிட்டிவ்ஸ். சரிங்களா, ஃபேக்டர்ஸ்னா அதுவும் அது இது ஒன்று வருது அது. சரிங்களா, ஸோ அது கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா தொடர்படியான நம்பர், அடுத்தடுத்த நம்பர். ஆல்டர்னேட்டிவ்னா ஒன்றை விட்டு இன்னொன்று. கன்சிக்யூட்டிவ் ஓட் நம்பர் அப்படின்னா அடுத்தது விட்டு ஒன்று. 1, 3, 5, 7, 9. சரிங்களா, ஆட் நம்பர்லேயே அடுத்தடுத்து வர்றது. ஆல்டர்னேட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னா ஆட் நம்பர்ல 1 விட்டு 1. 3 இங்க இருக்காது, இங்க 7 இருக்காது. 1 விட்டு 1, 5, 9, அப்புறம் இன்னொன்று வராது. புரிஞ்சுங்களா, கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ்னா 2, 3, 5, 7 தான். ஆல்டர்னேட்டிவ் பிரைம் நம்பர்ஸ்னா 1 விட்டுரும். சரிங்களா, இதுதான் இது ஆன்சர். ஓகேவா, சரிங்களா. இப்போ மல்டிபிளிகேஷன் 10 வந்து மல்டிப்ளிகண்ட்னு சொல்லுவாங்க. கண்ட் 8 வந்து மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. 80ங்கிறது ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும், பிளையர் வந்து நடுவில் வரும், ஆன்சர் தான் வந்து ப்ராடக்ட். டிவிஷன்ல பாத்தீங்கன்னா டிவிசர் எதால வகுக்கப்படுதோ அது டிவிஷன் சொல்லுவாங்க. கோஷன் வந்து 8. சரிங்களா, 11 8s are 88. இந்த மாதிரி ரிமைண்டர் வந்து 0 கீழே வருது.
சரிங்களா? ஸோ 88 வந்து 11ஆல் வகுத்தோம் அப்படி சொன்னா 88 8ஆல் வகுத்தோம் அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து இன்டூ 11 into 8 88 வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பிரிச்சு போட்டிருக்காங்க. டிவைடட் ஈக்குவல் டு டிவிசர் இன்டூ கோஷன். டிவிசர் என்னது 11 இன்டூ கோஷன் என்னது 8. ரிமைண்டர் பிளஸ் ரிமைண்டர் 0. அதான் டிவைடன் கிடைக்கும்னு சொல்றாங்க. 88 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிவைடட்னா வந்து எந்த நம்பரை கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டிவிசர் அப்படின்னு சொன்னா அந்த நம்பரால எவ்வளோ டைம் டிவைட் ஆகுதோ அது. எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? கோஷன்ஸ். ரிமைண்டர்னா கீழே வருது. சரிங்களா? ரெசிப்ரோக்கல்னா தலையில போடுறது. சரிங்களா? ரெசிப்ரோக்கல் 5 வந்து 1/5. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/5 இஸ் 5/3. சரிங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னா 5 ஓடது இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/5. மல்டிப்ளை இது 3/5னா 5/3 வரும். Division is a number is multiplication by its reciprocal. 15 by divided by sign equal to 15 by 1/7. ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம இங்க இருந்து இங்க மாத்தும் போது தலையிலா போட்டு போடுவோம்ல, அந்த அந்த கணக்கு தான் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? Hence reciprocal and multiplicative inverse are one and same. ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1. 15 into 1 15. ஐடென்டிட்டினா ஒரே மாதிரி இருக்கிறது. 25 into 1 25. Additive identity. Additive identity is 0. 15 plus 0 15. 25 plus 0 25. பிரேக் எடுத்துக்கலாமா? 11:45. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது ஃபேக்டர்ஸ், HCF, மல்டிபிள்ஸ், LCM. சரிங்களா? ஃபேக்டர்ஸ் எஃப் வருதா, மல்டிபிள்ஸ் எம் வருதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹையஸ்ட்னா ஃபேக்டர், லோயஸ்ட்னா மல்டிபிள். சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபேக்டர்ஸ்னா பாருங்க, 1ஓட 1, 2க்கு வந்து என்னது 1, 3க்கு 1. ஸோ இந்த மாதிரி வருது உங்களுக்கு ஃபேக்டர்ஸ். சரிங்களா? மல்டிபிள்ஸ் பாருங்க, இதோட மல்டிபிள்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். எல்லாத்துக்குமே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் ஹையஸ்ட் மல்டிபிள்ஸ். எக்ஸாம்பிள் 1ஓட எடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா 12ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது எவ்வளோ வருது உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 2 3 6. சரிங்களா? 1 2 3 6. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு பாருங்க. 12க்கும் 8க்கும் எடுத்தோம்னா காமன்னா ரெண்டுத்துக்கு பொதுவா இருக்கிறது எல்லாம் பொதுவா இருக்கு உங்களுக்கு. ஸோ இது 3 மட்டும் தான். இங்க வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஃபேக்டர்ஸ்னா உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்களுக்கு கொஸ்டினா ஆன்சரா கொஸ்டின். சரிங்களா? ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 1. இல்லை ரெண்டுக்குமே 1 தான் இருக்கு. அதனால நோ சிக்னிஃபிகன்ஸ். அதனால ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 6. சரிங்களா? கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் வந்து 6. ஹெச்சிஎஃப் வந்து 6. சரிங்களா? 12க்கும் 18க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 6. இது எப்படி கண்டுபிடிங்க? இந்த மாதிரி எல் மெத்தட் போடுவாங்கல்ல, அது எதுக்கு போடுவாங்க? ஹெச்சிஎஃப்கா எல்சிஎம்கா? எல்சிஎம்க்கு. சரிங்களா? சரி 24 36க்கு காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் 1 2 3 4 6 12. லீஸ்ட் வந்து அதனால சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 12, ஹெச்சிஎஃப் 12. சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும், ஆன்சர் கொண்டு வரணும். 7க்கு 11 பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 1 தான். சரிங்களா? காமனும் 1 தான், லீஸ்ட் 1 தான். ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு என்னது ஃபேக்டர்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் 1 தான்.
ஆனா இங்க பார்க்க கூடாது. காமனா இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் இங்க பாருங்க. இங்க வந்து காமன் ஃபேக்டர் 1, லீஸ்ட் ஃபேக்டர் 1, ஹையஸ்ட் வந்து 1. சரிங்களா? இப்போ மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 ஓட மல்டிபிள்ஸ் இன்ஃபினிட்டி வர போகுதா? 9க்கு இன்ஃபினிட்டி வர போகுதா? ஸோ காமன் மல்டிபிள்ஸும் 18, 36, 54 அப்படி போகும். ஏன்னா ஹையஸ்ட் வந்து cannot be found. HCM அதனால இல்ல. சரிங்களா? எது வேணாலும் இருக்கலாம். LCM வந்து 18 லீஸ்ட். ஆரம்பத்துல எது ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் காமன் நம்பர் வருது. உங்களுக்கு என்னது? உனக்கு LCM சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 2 1824. லீஸ்ட் காமன் வந்து 72 தான் வருது உங்களுக்கு. LCM காமன் வந்து 72, 145 இன்ஃபினிட்டி வரை போகும். ஹையஸ்ட் வந்து இது பண்ண முடியாது. இது அதே மாதிரி தான் மல்டிபிள்ஸ். சரிங்களா? ஓகே தானே இதெல்லாம்? ஸோ ஃபேக்டர்ஸும் மல்டிபிள்ஸ் கன்ஃபியூஷன் ஆகாதுல்ல. சரிங்களா? அது ஸ்கொயர்ஸ், கியூப், எக்ஸ்போனென்ஷியல், ஃபேக்டோரியல் இது பார்க்கலாம். சரிங்களா? எல்லாத்துலயுமே வந்து பேஸ். சரிங்க, இது முடிச்சு தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கே போவோம். புரிஞ்சுங்களா? ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 into 9 81. 9 ஸ்கொயர் வந்து 81 போடலாம். ஸ்கொயர் ஆஃப் 9 இஸ் 81. ஸ்கொயர் ரூட்னா 81 ரூட் பண்ணோம் அப்படின்னா 9. ரூட்னா இப்படி வரும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட். கியூப் ரூட்னா 3 வரும். புரிஞ்சுங்களா? 12 into 12 144. இது வந்து 12 ஸ்கொயர் எழுதலாம். இப்பயும் 144 இது எழுதலாம். ஆன்சர் 12 தான் வரும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் 2 பகுதி 4ல எப்படி 9ல இந்த மாதிரி அதை வந்து டயக்ராமா போடுறாங்க. புரிஞ்சுக்க முடியாத பாருங்க. 4 into 4 16, 5 into 5 25, 6 into 6 36. இதை வந்து இதா போடுறாங்க. 7 to 7 49, 8 into 8 64, 9 9s are 81, 10 10s are 100. இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் இருக்கும். இது வரைக்கும் இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு மக்கப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? கியூப் ரூட் இப்படி பண்ணா கியூப். இது கியூப் ரூட்னா இப்படி வரும். கியூப்னா இது 5 cubes are 125. கியூப் ஆஃப் 5 is 125. சரிங்களா? இது வந்து கியூப் வந்து இப்படி பண்ணலாம். உங்களுக்கு 1/3 போட்டா 5 பண்ணலாம். சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் 125 வந்து 5 இப்படி எழுதலாம். இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். சரிங்களா? சில இதுல இப்படி நம்ம போட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும் சம்ல டெரைவ் பண்ணும்போது. 9 கியூப் வந்து 729. சரிங்களா? இது இப்படி போடலாம். கியூபிக்கோட இல்லஸ்ட்ரேஷன் இப்படிதான் இருக்கும். 3D மாதிரி உங்களுக்கு வரும். அது வந்து 2D, இது 3D. சரிங்களா? அப்ப கியூப்ஸ் வந்து பாத்துக்கோங்க. 1 2 3 4 10 வரைக்கும் இருக்கு. 11 20 வரைக்கும் இருக்கு. ஆன்சர் என்ன வருது பாத்துக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னா 243 வரும். இதே வந்து நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸ்போனன்ஷியல் எழுதலாம். 3 பவர் ஆஃப் 5. 1 2 3 4 5 இப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா இது ஆன்சரா வரும். சரிங்களா? In case of 3 is base, 5 is exponent power. சரிங்களா? 3 is raised to the power of 5 is 25. 243. சரிங்களா? 3 வந்து 5 தடவை வந்து ரைஸ் பண்றோம்னு அர்த்தம். 1 time, 2 second, 2 3 4 5. 5 டைம் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 243. 3 is a base. 3ங்கிறது பேஸ்.
5ங்கிறது எக்ஸ்போனன்ட். ஓகேவா? ரேடிக்கல் ஃபார்ம்னா இப்படி எழுதலாம். 5 இப்படி போடலாம். ஆன்சர் 3 வரும். இல்ல 1/5 போட்டாலும் ஆன்சர் 3 வரும். 5th root of 243 is 3. இங்க 256 எப்படி எழுதலாம்? 4 4 246 256 4 raised to the power of 4 256. 4 is the base, 4 is the exponent. ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க எப்படி போடலாம்? சரிங்களா? சோ அப்ப என்ன செய்யலாம்? 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 6 5 4 3 2 1 எழுதலாமா? சரிங்களா? 6 6 dash இது பண்ணுவாங்க. எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவாங்களா? இதுன்னு சொல்லுவாங்க. என்ன? ஃபேக்டோரியல்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னோட ஃபிளாட் இது வந்து ஃபேக்டோரியல் வந்து 1, 2க்கு வந்து 2, 3க்கு வந்து 6 ஆகுது, 4க்கு வந்து 24. சரிங்களா? 4 4 24, 4 16, 4 6 24. சரிங்களா? ஸோ 4 இங்க 4 வந்து இந்த மாதிரி 1 2 3 4 அதான் இங்க 4 வருது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பெருக்கணும் அப்படின்னா 24. சரிங்களா? 4 3 are 12, 12 into 2 24, 24 into 1 1. சரிங்களா? இதோட வடிவம் தான் இது. புரிஞ்சுங்களா? 4 வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா இப்படி கொண்டு வரலாம். 24 ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ இது மக்கப் பண்ணணும் நீங்க. சரிங்களா? இதை மக்கப் பண்ணா உங்களுக்கு மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இது இந்த மாதிரி இது மாதிரி வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ற மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? 1ஓட ஃபேக்டோரியல் 1, 2ஓட ஃபேக்டோரியல் 2 into 1, 3ஓட ஃபேக்டோரியல் 3 to 1. 1ஓட சேர்த்தையும் நம்ம அடக்கிட்டே போகணும். சரிங்களா? அப்ப 6னா 1 2 3 4 5 6 மொத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இது கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். இது முக்கியம். பெர்முடேஷன் காம்புடேஷன் இதெல்லாம் அதுல உங்களுக்கு. சரிங்களா? அது 7th மாடல் தானே போகணும். 7th தானே. அடுத்து பிரைம் ஃபேக்டர், இன்டீஜர்ஸ், நம்பர் லைன், ஆபரேஷன் ஆன் நம்பர் லைன் இதெல்லாம் பார்க்கணும். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? 2 2 into 1, 3 3 into 1. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. 2 3 5 7 11 13 17 19. சரிங்களா? ஏதாவது ஒன்னோட மட்டுமே இது பண்ணக்கூடியது வந்து பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஃபேக்டர்ஸ்னா அதோட எத்தனை இது இருக்கு கொஸ்டின்ஸ் மாதிரி. 6 வந்து 6 3 2 எல்லாத்தையும் வகுக்கலாம். சரிங்களா? இதுதான் இங்க சொல்றாங்க. பாருங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 இது எவ்வளோ பண்ணலாம். ஹென்ஸ் 24 கேன் பி ரிட்டர்ன் அஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷனா இப்படி வரும் உங்களுக்கு. 2 3 5 7 11 13 79 ஆர் பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் வரும்போது அதோட பண்றாங்க. 24னா இந்த மாதிரி வைக்கலாம். 24 இப்படி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 24 இப்படி பண்ணா எல்சிஎம் மாதிரி பண்ணா அப்படி சொன்னா நமக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஃபேக்டர்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. 36ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி இவங்க வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, நம்ம வேற மாதிரி போட போறோம். இந்த எல் மாதிரி போட்டா நமக்கு இது ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ 36 அப்படின்னு சொன்னா 28 இந்த மாதிரி போடணும். 2 9 2 4 4 அதுதானே வரும் உங்களுக்கு. 3 வைக்கணும், 3 வைக்கணும். 3 3 3 சார் 9. அப்ப என்ன உங்களுக்கு 2 into 2 2 2 into 3 into 3 அதான் இங்க இருக்கு பாருங்க. 2 2 இருக்கு, 2 3 இருக்கு. ஓகேவா? இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் எல்சிஎம் மாதிரி, எல் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 17ஓட ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு 1 and 17 தான். இங்க நோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் வராது இதுல. சரிங்களா? ஹென்ஸ் பிரைம் ஃபேக்டரைசேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் கூட தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பொருந்தும். அதுக்கு பொருந்தாது, பிரைம் நம்பர்ஸ்க்கு பொருந்தாது. நம்பர் லைன். ஸோ இது தெரியுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா?
எப்படி வந்து இந்த சைடு போச்சுன்னா கம்மியாகும், இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். -3 + 6 அப்படின்னா 6ஓட தான் குறி போகும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? -6 5னா உங்களுக்கு -1 தான் வரும். எந்த பெரிய நம்பர் இருக்கோ அந்த சிம்பிள் தான் வரும். ஸோ இங்க -2. இங்க வந்து 2 மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரும் மைனஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ 4 தான் வரும். பாருங்க ஏபி 100 மீட்டர் -60 40 மீட்டர். இங்க 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 கிரவுண்ட் லெவல்ல கண்டுபிடிக்கிறது இது. சரிங்களா? 100 கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 160 மீட்டரு. உங்களுக்கு 160 மீட்டர் வரும். ஸோ 100 மைனஸ் மைனஸ் ஆஃப் -60 அப்படின்னா நான் உங்களுக்கு பிளஸ் ஆகும் உங்களுக்கு. 160 மீட்டர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து இது கழிச்சோம் அப்படின்னு சொன்னா இது வரும் உங்களுக்கு. அது மொத்த அளவு 100 மைனஸ் -60. சரிங்களா? சப்ட்ராக்ட் இது தெரியும் உங்களுக்கு. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -8 மைனஸ் +3 அப்புறம் மைனஸ் உள்ள வந்துரும். சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, ஞாபகம் இருக்குல்ல? இப்போ ஜஸ்ட் ஒரு வார்ம் அப்புக்காக தான். சரிங்களா? -3 to 5னா உங்களுக்கு என்னது பெரிய நம்பரோட சிம்பிள் வரும். அப்போ ஆன்சர் 2 தான் வரும். பிளஸ் தான் வரும். -4 -6னா உங்களுக்கு என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்றோம்ல. -4 மைனஸ் உங்களுக்கு -6 -4 ஆமா இந்த மாதிரி. -6ல இருந்து சப்ட்ராக்ட் -4 from 6 அப்படின்னா 6ல இருந்து -6ல இருந்து உங்களுக்கு மைனஸ் ஆஃப் -4 அப்ப என்ன ஆகும் -6 இதுவும் பிளஸ்ஸா மாறிடும் 4ஆ மாறிடும். அப்ப இங்க பெரிய நம்பரோட சிம்பிள் -2 உங்களுக்கு. அடிஷன் மைனஸ் தான் வரும் 12. சப்ட்ராக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதை நீங்க அப்படியே பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் இது முக்கியம். சரிங்களா? இதுல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து 8 out of 20 ஆர் கேர்ள். சரிங்களா? 20 பேர்ல வந்து 8 பேர் வந்து கேர்ள்ஸா இருக்காங்க. அவன் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னா 8/20 20 அடிச்சோம் அப்படின்னா 2/5 ஆர் கேர்ள்ஸ்னு சொல்லி போடலாம். சரிங்களா? இது பர்சன்டேஜ்ல போடணும் அப்படின்னா 8/20 இன்டூ 100 100 வந்து இன்டூ பண்ணணும். அப்போ பர்சன்டேஜ் கிடைச்சிரும். சரிங்களா? பெர்சன்டேஜ்னா பெர்னா தலைக்கு, சென்ட்னா 100ன்னு அர்த்தம். பெர்சன்டேஜ் அப்படிதான் வருது. சரிங்களா? 40% ஆஃப் கேர்ள்ஸ். இதே பாய்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரும்? எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 1 2 3 6 9 12. அப்போ 12/20 இன்டூ 100 அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? 2 10 60 60%. அதுக்கு 40 இருக்கா? 40%. மைனஸ் பண்ணிருங்க. 60 கிடைச்சிரும். இப்படியும் போலாம், இப்படியும் போலாம். நம்ம பார்க்குற விதத்துல தான். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா? அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது வந்து ஈஸியான மெத்தட் வந்து கணக்கு தெரிஞ்சிடும். டக் டக் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ரிடில் மாதிரி மேக்ஸ் வந்து ஒரு புதிர் மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? வெறும் வந்து ஸ்கூல்ல படிச்ச கணக்கு மாதிரி அப்ரோச் பண்ணா நம்ம டஃப்பா தான் இருக்கும். பாருங்க 5 out of 15 acres is cultivated with paddy. சரிங்களா? 5/15 1/3 cultivated. சரிங்களா? ஸோ 5/15 33. அப்போ வந்து 1/3 கல்டிவேட்னா அன்கல்டிவேட்டட் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்? அப்போ 10/15 வந்து அன்கல்டிவேட்டட். அப்போ 5 to 3. இப்போ 2/3 வந்து அன்கல்டிவேட்டடா இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம்? 1 மைனஸ் 1/3ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 3 3 மைனஸ் 1/3 2/3. இதுவும் ஆன்சர் வருது, இதுவும் ஆன்சர் வருது. புரிஞ்சுங்களா? ஒரு ஆன்சர் வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம்.
சரிங்களா? 5/15 5 அவுட் ஆஃப் 15 வந்து 1/3 கிடைச்சதா? அப்போ 1ன்னு வச்சுக்கிறோம். முழு லேண்ட் 1. 1ல இருந்து மைனஸ் பண்ணோம் 1/3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இல்லனாலும் நீங்க என்ன செய்யலாம்? ஆன்சர் கொண்டு வந்து அதுல இருந்து மைனஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா இன்சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மைனஸ் கொண்டு வரது கஷ்டம். சரிங்களா? இதுல இருந்து மைனஸ் பண்ணி கொண்டு வரது கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா 1/3 இந்த மாதிரிலாம் இருக்கா? இந்த மாதிரி வருது. How do we express? Raju has eaten 1 out of 4 apple. He ate 1/4 of apple. 1/4 வந்து 25%. ஃபுல் ஆப்பிள் 4 பார்ட், ஒரு பார்ட் போச்சு அப்படின்னா மிச்சது 1/4 வந்து இது பண்றாங்க. 25% வந்து சாப்பிட்டான். அப்ப 75% வந்து சாப்பிடல. புரிஞ்சுங்களா? இது 1/4 போட்டு பாருங்க. 1ங்கிறது முழுசு. நான் என்ன சொல்றேன்? முழுசுல இருந்து இத கழிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும்ல. இப்ப 4 - 1/4 அப்ப என்னது 3/4. 3/4 into 100 போட்டீங்கன்னா 75%. ஓகேவா? அதே மாதிரி அருண் 8 3 out of 10 parts. 3/10 part. சரிங்களா? ஸோ 3/10 வந்து 30%. அப்போ சாப்பிடாம இருக்கிறது 70%. கம்பேரிசன் பாருங்க. 3/20, 1/4, 4/16, 1/8, 8ல 1, 4/18, 2/9, 1/24. ஈக்குவல் ஃபிராக்ஷன் 1/4, 2/8. இரண்டுமே ஈக்குவல் தான். இங்க 4 தான் கொடுத்துருக்கான், இங்க 8 கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ 4ல 1னா இங்க 8ல 2. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான் இருக்கும். 4/16, 8/2, 32 ஈக்குவல் ஃபேக்டர். 16/12 இது எல்லாமே ஒண்ணுதான். A fraction have infinity numbers of equivalent fraction. எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கிள் வந்து divided into equal numbers of part, hence the denominator is the same. denominator சேமா இருக்கும். ஏன்னா சர்க்கிள் வந்து இவ்வளவு பார்ட் தான் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? அதனால addition subtraction of fraction become much easier. These are like fraction. Opposite is unlike fraction. unlike fraction இந்த மாதிரி. சரிங்களா? ரொம்ப மைன்யூட்டா பிரிக்கிறது. யூனிட் ஃபிராக்ஷனா 1 மேல 1 வரணும் யூனிட் ஃபிராக்ஷன். நியூமரேட்டர் ஆல்வேஸ் 1. இது நியூமரேட்டர் இது டினோமினேட்டர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஸோ நியூமரேட்டர் ஆல்வேஸ் 1 தான் இருக்கும். கம்பேரிசன் வெரி ஈஸி. ஃபிராக்ஷன்ஸ் அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா இது ப்ராப்பரா இருக்கும். 3/4, 4/9. இதனோட இது வந்து டினாமினேட்டர் அதிகமா இருக்கும் நியூமரேட்டரை விட. அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா டினாமினேட்டர் கம்மியா இருக்கும், நியூமரேட்டர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டினாமினேட்டர் ஆல்வேஸ் மாத்த முடியும் உங்களுக்கு. இப்போ எப்படி மாத்தலாம்? 3 into 3 plus 1 அப்படின்னா 4/3. டெசிமல் புள்ளி வச்சா டெசிமல். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் இந்த பிளேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடு போனா லெஃப்ட்டுக்கு போனா பிளேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டுக்கு வந்தா பிளேஸ் வேல்யூ கம்மியாகும். டெசிமல் தான் நடுவில் இருக்கிறது உங்களுக்கு. டெசிமல் ஃபிராக்ஷன் இதை சொல்லலாம். 7/10, 8/100, 6/1000 இது எல்லாமே. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 7/100 100 பிளேஸ் தானே. 8/10 சாரி 7/10 இருக்குது. ஆமா பிளேஸ் வேல்யூ தானே இது. அந்த மாதிரி டெசிமலா மாத்திக்கலாம். 0.786 இது வந்து 7/10, 8/100, 6/1000 இந்த மாதிரி ஆப்போசிட்டா வர மாதிரி. இப்படி படிச்சுட்டு போயிருவாங்களே அது ஆப்போசிட். சரிங்களா? இது 1s, 10s, 100 இப்படி போகுது உங்களுக்கு.
இது டென்ஸு, ஜீரோ இந்த பாயிண்ட் தான் வந்து ஒன்ஸ் கன்சிடர் பண்றாங்க. இதுல இருந்து டென்ஸ், 100, 1000 அப்படி போகும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? 7/10, 8/100, 6/1000. 7/10, 8. இன்சைடு போகும்போது நார்மலா இருக்கும். இன்சைடு போகும்போது நார்மலா இருக்கும். 5, 1, 10, 100, 1000. இன்சைடு போகும்போது ஒன்ஸ் மட்டும் மாறிடும். அதுக்கப்புறம் 10, 100, 1000 மாறிடும். செவன் பை டென்னா 0.7. சரிங்களா? 0 பக்கத்துல புள்ளி வைக்கணும். ஒன்று தான் இருக்கு, ஒரு 0 தான் இருக்கு. 0 புள்ளி ஒரு புள்ளி வச்சா போதும். 2 புள்ளி இருக்குன்னா ரெண்டு சைடு தாண்டி உங்களுக்கு புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ரைட்ல இருந்து 236 அப்படின்னா 2 0 இருக்கனால இங்க புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்ல இருந்து இது பண்ணணும். இங்க வந்து 3 இருக்கா, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 8 வரும். 3/25னா நம்ம மாத்தணும். இதால வகுத்தா இது ஒண்ணு தானே. எந்த நம்பர் ஒன்னால பெருக்கினாலும் ஒண்ணு தானே வரும் போகுது வகுத்தாலும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், 4/4ஆல பெருக்க போறோம். 100 ஆகணும் உங்களுக்கு. இப்போ பெருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 100 வந்துடும் உங்களுக்கு. அப்ப மேல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அதோட ஈக்குவல் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப ஆன்சர் இது கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து நம்ம 100 பண்ண முடியாது, ஆனா 1000 பண்ணலாம். அப்படின்னா இன்டூ 8, 1000. சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இங்கே 10 கொண்டு வரலாம். சரிங்களா? அதனால இங்கே 10, 0.4. சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாசிபிலிட்டிஸ் குரூப் 4க்கு இந்த மாதிரி கேட்பாங்க. குரூப் 2க்கு மேபி கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஃபிராக்ஷன்னா இப்படி தான் இருக்கும். ஃபிராக்ஷன் இப்படி இருக்கும், டெசிமல்னா இப்படி. ஓகேவா? ஸோ 74 வந்து இப்படி மாத்தினா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். 2 0னா 2 பக்கம் தள்ளி நீங்க 0 போட்டு 2 ஸ்தானம் இது பண்ணணும். எத்தனை 0வோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புள்ளி வைக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1/3 0.333 போகும். If you divided number with 3679, we get non-terminating recurring numbers. அடிக்கவே முடியாது, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ரெக்கரிங்னா திரும்பி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது எந்த நம்பரால 3, 6, 7, 9 எந்த நம்பரால வகுத்தாலுமே வந்து நம்மளுக்கு நான் ரெக்கரிங் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? டெர்மினேட்டிங்னா வகுக்கலாம், 0 வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ரெக்கரிங் நம்பருக்கு ஒரு இது டேஷ் போட்டா போதும், வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், டிகிரிக்கு முன்னாடி டேஷ் போடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆகும். ஸோ எதுனா அதுக்கு மட்டும் தான் டேஷ் போடணும், பக்கத்து ஒரு சேர்த்து டேஷ் போட்டக்கூடாது. சரிங்களா? இது ஃபுல்லா வருது அப்படின்னா இது ஃபுல்லா ரெக்கரிங் ஆகும், கன்டினியூஸா ஆகும், ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஐயோட வேல்யூ, டூவோட வேல்யூ, √2 வேல்யூ 1.41. இதெல்லாம் this can be converted into fraction, these are rational numbers. சரிங்களா? this cannot be converted into fraction, these are irrational numbers. இதெல்லாம் ரேஷனல் நம்பருக்கு irrational நம்பருக்கு வித்தியாசம் என்ன? ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஃபிராக்ஷனை மாற்ற முடியும், irrational நம்பர் ஃபிராக்ஷனை மாற்ற முடியாது. ஃபிராக்ஷன் இப்படி இருக்கும். 1/16 is the smallest, 11/16 is the biggest. 16ல 11 அதிகம், 16ல 1 கம்மி. சரிங்களா? which one is bigger? 33, 32. அப்ப என்ன செய்யணும் நம்ம, இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? 3/16 is the bigger சொல்லலாம். 3 வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், 33 பிரிச்சிருக்கோம். சரிங்களா? 3 × 11 33.
32 வந்து 16 into 2 32 மாதிரி பிரிச்சிருக்கோம் நம்ம. 77 64 7 11 7 11 நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 7 into 11 இது ப்ராடக்ட் ஆன்சர், இது வந்து ஃபேக்டர்ஸ் தானே பிரிச்சிருக்கோம். அது 3/16 தான். அப்படிதான் அப்படிதான். அதே மாதிரி 7/16 தான் பிக்கரா இருக்கு. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி இது பண்ணலாம் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க எது இருக்கு உங்களுக்கு பிக்கெஸ்ட் என்ன உங்களுக்கு 1/3, ஸ்மாலஸ்ட் 1/31. அது பார்த்துக்கங்க எப்படின்னு, எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இது வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். 1/12 9/12 இதெல்லாமே ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி நம்ம இது பண்றோம். சரிங்களா? லைக் ஒரே மாதிரி கீழே எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வரும். கீழே எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 12 வச்சுக்கலாம். அப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்ப இது ரெண்டும் மாத்தினா போதும். அப்போ 3/4 வந்து 12 மாத்தணும் அப்படின்னு சொன்னா இன்டூ 3 இன்டூ 3, அப்போ 9 12. 5/6 ஒரே மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொன்னா 12 2 இன்டூ 2, இப்போ 10 12. அப்ப எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி கொண்டு வரோம். அதே மாதிரி தான் கீழே இது மாத்தணும், மாத்தி நம்ம கொண்டு வரணும். Here difference between numerator and denominator is the same. 3 3 3 3. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 3. The fraction with the larger digit is bigger one. சரிங்களா? larger digit வந்து bigger one சொல்றாங்க. So biggest வந்து biggest is 11 8/11. 3. அப்ப இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அந்த டேர்ம் எடுத்துட்டு அப்ப இருக்கிறதுல பிக்கஸ்ட் வந்து 8/11 தான். எங்க நியூமரேட்டர்ல அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம நியூமரேட்டர் இது அதிகமா இருக்கோ அதான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே அதிகமா இருக்குல்ல, ஸோ எல்லாமே ஈக்குவலா, நம்ம பாக்குறோம். அப்ப 8/11 இதுலயும் பெருசு இதுதான், இதுலயும் பெருசு இதுதான். அப்ப ஸ்மாலஸ்ட் என்னது உங்களுக்கு 2/5 தான். சரிங்களா? இதுல ஸ்மாலஸ்ட் இதுதான், இதுல கம்பேர் பண்ணுவோம் இது ஸ்மாலஸ்ட் இதுதான். 5 7 8 11ல ஸ்மாலஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம், பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் போகாம. ஸோ அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து டிஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யலாம், நியூமரேட்டர்ல எது பிக்கஸ்ட்னு பார்த்து அது, டினாமினேட்டர்ல எது பிக்கஸ்ட் பார்த்து அது, ஸ்மாலஸ்ட்னா ஸ்மாலஸ்ட். இந்த மாதிரி இது பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா 2/3 0. இது வகுத்து நீ கொண்டு வரது தான். இங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், மல்டிபிளிகேஷன் 2 ஸ்தானம் தள்ளி இப்படி போயிடும், இந்த சைடு வரும். டிவிஷன் பண்ணும்போது இப்படி போகும், இந்த சைடு வரும்போது இந்த சைடு போகும். ஸோ எவ்வளோ இடம் தள்ளி இருக்கோ அதோட நம்ம இது பண்றோம். 1 2 3 4 1 2 3 4. சரிங்களா? 1 2 3 4 5 6 6 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி இங்கே வந்து என்னது உங்களுக்கு 2 2, அப்போ 4 இடத்துக்கு புள்ளி தள்ளி வைக்கணும். இப்போ 0 வந்தாலும் நம்ம ஆட் பண்ணணும், டெசிமலுக்கு அப்புறம் வரது நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க 1 இங்க 2, அப்ப என்னது 3 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 இங்க 4, இங்க டிவிஷன்னா வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 13.52 மேல இன்டூ 100 போட்டு நம்ம கொண்டு வரும்போது ஈஸியா இருக்கும். இங்க இன்டூ 10, இங்க இன்டூ 10 போட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? எப்படிதான் சொல்லுவாங்க, 3 ஸ்தானம் தள்ளி இருக்கா 1000, அதே மாதிரி கீழே 1000 வகுத்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த கொண்டு வந்தோம். இதெல்லாம் போர்ஷன்ல கேட்டிருக்காங்க, ஆனா 25 மார்க் தான் உங்களுக்கு கேட்கறதுனால
உங்களுக்கு இதுல இருந்து வாய்ப்பு வர்றது கம்மி. கொஞ்சம் டஃப்பா இருக்கணும். அந்த டைம்ல வந்து டைம் கன்சியூம் பண்ணா இப்படிலாம் கேட்கலாம் உங்களுக்கு. அதுக்காக சொல்றது. அவ்வளோதான் இதோடது. நீங்க மத்தியானம் பார்த்துடலாமா? மதியானம் வந்து ரியல் சம் போயிடலாம். 12:30 ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே இப்படி ஓகே தானே உங்களுக்கு? இந்த மாடல்ஸ்ல ஓகே தானே உங்களுக்கு? இது பேஸ் பண்ணி போயிடலாம்ல? இல்லன்னா ஒரு சம்மு அதுக்குண்டான மாடல்ஸ் குடுத்திருப்பான். அத வொர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது பார்த்து எப்படி வொர்க் அவுட் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டோம் அப்படி சொன்னா, அந்த மாடல் மட்டும் நம்ம வந்து தனியா எழுதி வச்சுட்டோம் அப்படி சொன்னா, அந்த மாடல்ல எவ்வளவு சம் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? பிராக்டிஸ் பண்ணா ஈஸி ஆயிரும்.